ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம டெலிஷியஸ் குக்கிங்லேருந்து எப்படி இன்றைக்கி பழைய காலத்து முறையில் ரசம் செய்கிறதுன்னு பார்க்கலாம். அம்மா பாட்டியெல்லாம் செஞ்சுருப்பாங்கள்ல, அந்த டைப்பில் ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை டக்குன்னு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு நம்ம கையில் அப்படி நாம்புற அளவுக்கு ஒரு மீடியம் சைஸ் புளி, 6 பல் பூண்டு, 3 வரமிளகாய், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் தனியா, கொஞ்சமாக லாஸ்ட்டாக ஃப்ளேவருக்கு கொத்தமல்லி தழை. நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம இந்த உரலில் இது எல்லாத்தையும் வரமிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு, பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு இடித்து எடுத்துக்கணும். பாருங்கள், வரமிளகாயெல்லாம் கட் பண்ணி உள்ளே போட்டேன். இதையும் நல்லா உள்ளே கொட்டி நல்லா 1-2 தட்டிடுங்க. முடிஞ்சால் நல்லா தட்டிடுங்க முடிஞ்ச வரைக்கும், இல்லைன்னா ஓரளவுக்கு இதானாலும் ஓகே. அதுக்கப்புறம் நான் சுடு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் லேசாக, ஏன்னா புளி அப்போ தான் சீக்கிரம் ஊறும். அதில் போட்டு தக்காளியும் போட்டு வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஒரு லிட் போட்டு மூடி வச்சுருங்க. பாருங்கள், நான் இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். மிக்ஸி ஜார்லேயும் போடலாம், பட் இதில் உரலில் இடிக்கிறப்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் பாருங்கள், நம்ம ஓரளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. நம்ம என்ன பண்ணலான்னா, கையில் இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கணும். மசிச்சுட்டு அந்த தொப்பையெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாத்தையும் எடுத்துருங்க. நீங்கள் பாருங்கள், நல்லா மசிச்சாச்சு. இப்போ நல்லா இந்த மாதிரி புழிஞ்சு இதை வச்சுருங்க. அவ்வளோதான். நான் இதுக்குள்ளேயே சால்ட்டு போட்டுறேன். நல்லா அதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டேஸ்ட்லாம் பார்த்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் சொன்ன அளவு 4 பேர் சாப்பிட்லாம். நம்ம ரசத்தை டக்குன்னு தாளிச்சிடலாம். வடை சட்டி எடுத்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. மேக்ஸிமம் அடுப்பு ரொம்ப சிம்லேயே இருக்கட்டும். கடுகு பொரிஞ்சதும் நம்ம தட்டி வச்சுருக்கோம்ல, அதை எண்ணெயில் போட்டுக்கலாம். அதுக்கூடயே கொஞ்சம் பெருங்காயத்தூள், நான் சக்தி மசாலாவில் கொஞ்சம் ரசப்பொடி எடுத்துருக்கேன். அதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஃப்ளேவர் போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி தாளிச்சு விடுங்க. இப்படியே இந்த சின்ன ஆனியனும் பச்சை மிளகா கருவேப்பிலை எடுத்தோம்ல, அதெல்லாம் உள்ளே போட்டுடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வணக்கிடுங்க. ஓரளவுக்கு வணங்கிச்சுன்னா போதும். ஏன்னா நம்ம அது ஃபஸ்ட்டு தட்டி வச்சது போட்டதுக்கப்புறம் ஆனியன் பச்சை மிளகாயில் நம்ம லாஸ்ட்டாக தானே போட்டோம். ஸோ அதனால் நல்லா வணங்குறதுக்கு லேட் ஆகும். பட் நம்ம ஃப்ளேவரே அதுதான். ஓரளவுக்கு வணங்கிச்சுனாவே நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். நல்ல ஸ்மெல் சூப்பராக வருது. பாருங்கள், ஓரளவுக்கு வணங்கி வச்சு நம்ம ரசத்தை ஊற்றிடலாம். இந்த டைமில் காரம், உப்பு எல்லாமே டேஸ்ட் பண்ணிக்கலாம். புளிப்பு எல்லாமே பார்த்துக்கோங்க. நம்ம இப்போவே மல்லித்தழை போட்டுடலாம். கொதிச்சதுக்கப்புறம் போட வேணாம், இப்போவே போட்டுருங்க. ஏன்னா கொதி வந்தோடனே நம்ம டக்குன்னு ஆஃப் பண்ணி நம்ம மூடி வச்சிடலாம். இங்கே பாருங்கள், இதான் மெயின். நுரக்கட்டி ஓரளவுக்கு கொதி வர ஆரம்பிச்சிச்சுல, இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சுவையான ரசத்தை சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம டெலிஷியஸ் குக்கிங்கையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.